நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நாலா சாப்ப கடை முகப்பேர். எஸ் மச்சான், எஸ் மாம். ஒரு மாதிரி சந்தோஷம் கலந்த துக்கத்துல நீ இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு வரப்போற 4 செலிபிரிட்டிஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். செலிபிரிட்டிஸை விடு. சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு மச்சான். பொதுவாக பசங்க என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்டு பசங்களை பத்தி கேட்கறியா, நம்ம என் வீட்டு பசங்களை பத்தி? 2 பேரையும் சொல்லாத, நம்ம மானம் போகும். அதனால வந்து ஜென்ரலாக பசங்களை பற்றி சொல்லு. ஜென்ரலா பசங்கன்னா என்ன, ஸ்கூலுக்கு போவானுங்க, பாடம் படிப்பாங்க, ஓகே, வாத்தியார் சொல்றதை கேட்பாங்க, கொஞ்சம் மக்கா இருந்தா டியூஷன் போய் எங்க இது கொஞ்சம் டெவலப் ஆகி அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டு நல்லபடியா இருப்பாங்க. ஆனால் இப்போ வர போகிறாங்களே 4 பேர் மோசமானவனுங்க. ஏன்? ஐயோ, அவ்வளோ வேலை பண்ணிக்கிறானுங்க. அதாவது அவ்வளோ ஆராத்து வேலை பண்ணிக்கிறாங்கன்ற. ஓ, அப்படி சொல்றியா? 2 படம் தான் மாமா. சரி, ஹிட்டு. 4 பேரை கையில் பிடிக்க முடியல. ஏன் அவ்வளோ கூட்டா இருக்காங்க? பிஸியா? 2 ஃபோன் வச்சுக்கிறானுங்க. ஒரு ஆளுக்கு எதுக்குடா 2 ஃபோனு? என்ன புரியாம பேசுற? யாரா பண்ணுவாங்கன்ட்டு அப்படி யாரும் பண்ணலன்னா இந்த நம்பர்ல இருந்து இவங்களே பண்ணி இவங்களே பேசிக்கிறாங்க. ஓ, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க. ஐயோ, நீ பாரு கூத்த. ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தாங்கிறாங்களா, அடுத்த அஜித் நான் தாங்கிறாங்களா. ஐயோ, ஒண்ணுமே இல்லை. இந்த ஷோக்காக பிஆர்ஓ பேசிக்கிறாரு. சரி, அவரை சுத்த விட்டுக்கிறாங்க பாரு. இன்னும் கோடம்பாக்கம் பிரச்சனையே அழிஞ்சுக்கிறான் அந்த மனுஷன் பாவம். அப்படிப்பட்ட பிஸியான 4 பசங்களை நம்ம கூப்பிட்டுருவோமா? கூப்பிட்டு தயவுசெய்து. ஓகேவா? லெட்ஸ் வெல்கம் வஜ்ரம் டீம்ல இருந்து ஸ்ரீராம், கிஷோர், பாண்டி மற்றும் முருகேஷ். அது வெரி குட்டி பசங்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளா நாங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். வளர்ந்த பிள்ளைங்கன்னா உருவத்துல மட்டும் இல்ல, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் உங்களுடைய ஹிட்லயும் சூப்பர். வஜ்ரம் டீம்ல இருந்து வந்துறீங்க. 2 ஃபோன் இருக்கு அப்படின்னு பாலா சொன்னார். உண்மையிலேயே நீங்க 2 ஃபோன்? ஆமா, 2 ஃபோன் வச்சிருக்கேன். இவன்ட்ட மட்டும் தான் 2 ஃபோன் இருக்கு. நான் வந்து இந்த 4 பேர் 4 விதமா பேசி கேள்விப்பட்டிருக்கேன். 2 பேர் நீங்க 2 பேர் 2 விதமா பேசுறீங்களே, என்னால முடியலப்பா. ஏமா முருகேஷ் எதுக்கு உனக்கு 2 ஃபோன்? நாங்க அவர் சொன்ன ரீசன் தான், ஃபோன் எதுவும் வரலன்னா இந்த ஃபோன் அந்த ஃபோன் போட்டு எதுக்கு 2 ஃபோன்? அவர் சொன்ன மாதிரி தான். இந்த ஃபோன்ல இருந்து பேசி நானே பேசிக்குவீங்க. காதுல 2 காது அப்படியா? ஓ, வீட்டுக்கு ஒரு ஃபோன். நீ அவன நீ இருக்கிற ஹைட்டுக்கு நல்லா டவர் கிடைக்குமாடா? என்ன தெரியும் 2 ஃபோன்? இந்த ஆங்கில யாருமே வச்சிருக்க மாட்டாங்கப்பா. சரி, ஓகே. பாண்டி ஸ்டார்ட் பண்ணியா? நானே வெள்ளந்தியா இருப்பான், ஆனா பண்ணாத வேலையே இல்ல, எனக்கு தெரியும் நல்லா. மிஸ்டர் பாண்டி, என்ன சொல்லுங்க. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, நம்ம ஷோ பாத்துருக்கீங்களா? பாத்துறோம். ரொம்ப வருத்தமா வருத்தமா தானே சொல்றேன். பார்த்தா வருத்தமா சொல்றாங்க. ஏன்? எப்படி புலிவாங்க காட்டிட்டோம்ல. சொல்லு, ஷோ பத்தி நல்லபடியா சொல்லு, இல்லைன்னா மானத்தை வாங்கி விட்டு. ஷோ வந்து நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். வர்றவங்க ரொம்ப சிறப்பா பண்ணி அனுப்புவீங்க. நல்ல ஷோ. அடுத்த கொஸ்டின் நாங்கிட்டு போயிடலாம். எந்த அளவுக்கு இவனுங்க எல்லாம் மெச்சூரேட் ஆகி பத்தியா மச்சான்? முருகேஷ் சொல்லு, என்ன ஆட்டினே இருக்கிற? பேசுறா லைட் ஹவுஸ். நல்ல ஷோ. நல்லா கொடுத்து அனுப்புவீங்க. என்ன இவன் பண்ணி அனுப்புவீங்களா, கொடுத்து அனுப்புவீங்களா? கிஃப்ட் கொடுப்பீங்க, அதை வாங்கிட்டு போக முடியாது. அப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொல்லி கிஷோர், இது நான் அடிக்கடி பார்த்திருக்கேன். எப்படி அடிக்கடி பாத்துக்கிறேன்னா இது அக்னி பொருளாடா? ஆஃப் கோர்ஸ். இது எப்படி வந்து எங்களெல்லாம் புளிஞ்சு எடுப்பீங்கன்ட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபன்னான ஷோ. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? எங்களை வச்சு ஃபன் பண்றது தானே இது ஷோவே. ஆமா, அதான்மா இப்போ தமிழ்நாட்டு பழக்கமே அதானே. அடுத்த வச்சு ஃபன்னு தானே நமக்கு. சொல்லுமா, நல்லா மாதிரி பொட்டு வச்சுன்னு வந்துக்கிறோம். அடுத்தவங்க நடந்த ஆக்சிடென்ட், நமக்கு நடந்த இன்சிடென்ட். சரி சொல்லுங்க ஸ்ரீராம், இந்த ஷோ உங்களுக்கு இன்சிடென்ட்டா ஆக்சிடென்ட்டா? அது எண்டில் தான் தெரியும். ஆக்சுவலி காமெடி சேனல்ஸ் பார்க்குறத விட இந்த முக்கியமாக இந்த ஷோ பார்ப்பேன். ஏன்னா இது வரவங்கள நல்லா காமெடி பண்ணி அதே மாதிரி உங்கள் 2 பேரோட காம்பினேஷன் இருக்கு. அப்பா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் போட்டாங்கன்றியா? இல்லை உண்மையிலேயே அவ்வளோ எப்படி சொல்கிறது, மக்களை வந்து அப்படியே வயிறு குழுங்க வயிறு வலிக்க அவ்வளோ சிரிக்க வைக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இல்லை, நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, அப்பா நிறுத்திட்டான், அப்பா ஆயிட்டோமா? இல்லை அவன் சொல்லாம தான் நீ கம்னுறான்டா. இல்லை, நான் உங்களை பாராட்டி பேசினா நீங்கள் 2 பேருமே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? இங்கே யாரும் பாராட்டியே பேசக்கூடாது. ஆமா, இதோ நிறுத்திக்குவோம். இந்த இடத்துல போய் நின்னுங்க, நான் எங்க இடத்துல போய் நின்னுங்க. வாங்க வீக்கல
வாழைப்பழம்னு சரி விடு விடு போயிடாத நீ ஏதாவது விடுறா போதும். ஐயோ இவனுக்கு படிக்கவே தெரியல அனுமார் ஏசு ஜீசஸ் சம்பந்தமே இல்லாத ஒரு கடவுள். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு நிற்க கூடாது. குறிப்பாக உனக்கு தான் பாண்டி, ஓகேவா? மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு முடிச்ச உடனேயே உங்கள் பவுல் உள்ளார என்ன இருக்குது பாருங்க. பவுல் உள்ளடா, காலி பவுல் உள்ள இல்லை, எலுமிச்சை பழம் இருக்குதா? அதை அப்படியே வாயிலே கவ்வி அடிக்கிறீங்க. கையால் எடுத்து வாயிலாம் போடுங்க. எட்டாதுன்னா அப்படியே எடுத்துக்க. அப்படி எடுத்து வாயில கவ்விட்டு யார் முதல்ல பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். இப்பயே எடுத்து நிக்காதரா, வெய் அங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே மாமா, ரூல்ஸ் கிளியரா? ஓகே, ரெடியா? நம்ம முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. ரெடியா இருக்க பவுல். கோலி சோடா ஓபன் செய்யும் சத்தம் எப்படி இருக்கும்? கம்புங்க. ஐயோ புடிங்க புடிங்க. கம்தே கிஷோரே, கம்துக்குன்னு அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கா? சொல்லுமா ஸ்ரீராம், கோலி சோடா ஓபன் செய்யும் சத்தம் எப்படி இருக்கும்? எந்த கோலி சோடா டுக்குன்னு ஓபன் பண்ணுவாங்க? ஆட பாரு பாண்டி, ரொம்ப நேரமா வந்தா மூஞ்சி கழுவி வந்தா உள்ள விட்டு. சொல்லு பாண்டி. அதுல கூட பேட்டா கேக்குறான் பாரு. நீங்க டிப்ளமா என்னடா தவிச்சுன்னுக்குற? அது எலுமிச்சம்பழம் தானே? தங்கம் எலுமிச்சம்பழம் தானே பெல்ல வந்துச்சு? ஆமா. சரி நீ பா கிஷோர் அப்படி இருக்குமா? மச்சான் கோலி சோடா ஓபன் செய்யும் சத்தம் எப்படி இருக்கும்? என்னடா கிஷோர்? சரி ஓகே பரவாயில்ல. ஆனா 4 பேர் ஓபன் பண்ணது வந்து ஒண்ணுமே சரியில்லை. கோலி சோடா எவ்வளவு பெரிய ஹிட் உங்க 4 பேருக்கும் கரெக்டா ஓபன் பண்ணலையா? சரி நீமா நீ எனக்கு தெரிஞ்சு கோலி சோடா ஓபன்ல ஓபன் பண்ண ஒரே ஆள் இவன் தான். நீ பாண்டி அப்படிதானே பண்ணுவோம். அப்படிதான் பண்ணுவோம். என்னது? கோலி சோடா. ஓகே ஓகே, இந்த முதல் கேள்விக்கு நீங்க யாரும் சிறப்பான பதில் சொல்லாதனால உங்க 4 பேருக்குமே மார்க் கிடையாது. அதே கைத்து எடுத்துங்க. மார்க் கிடையாதுன்னா பாண்டி சந்தோஷப்படுவான். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஓகே, 2 ரூபாய்க்கு 4 வாழைப்பழம் எப்படி விற்பீர்கள்? விற்கிறது தானே. பஸ்ஸர் நமக்கு லேட் பண்ணிட்டேன் முருகேசே. 2 ரூபாய்க்கு 4 வாழைப்பழம் எப்படி பண்ண? 2 ரூபாய்க்கு 4 வாழைப்பழம் எப்படி விற்பேன்? 2 ரூபாய்க்கு 4 என்னது நீயா? அதே நான் சொல்லுவேனா? இல்லை வாங்குறேன் சொல்லுவேனா? கிஷோர் ரொம்ப திருப்தி ஆயிட்டான் வித்ததுல. வித்து பாரியா? சொல்லு பாண்டி. பாண்டி வீமா வாழைப்பழம் சாப்பிட்டா ஸ்மூத்தா ஆகணும். ஏன் இவ்வளவு ஹார்டா இருக்கு உனக்கு? சரி ஓகே ஸ்ரீராம் எஞ்சனாம் பாரு. வாங்க வாங்க வீக்கல வாழைப்பழம்னு. சரி விடு விடு போயிடாத நீ ஏதாவது. விடுறா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் பெஸ்டா வித்தது கிஷோருங்கறனால கிஷோருக்கு மார்க் கொடுத்துறலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. நம்ம ஜாடி பாலாஜி அவர்களுக்கு பட்டப்பேர் வைக்க சொன்னா என்ன பட்டப்பேர் வைப்பீங்க? கேள்வி எழுதிருக்கான் மச்சான், நீ உடனே என்ன சந்தேகப்படாத. இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் யாரு சொல்லுமா? ஸ்ரீராம். கேடி பாலாஜி. கேடி பாலாஜி இல்ல இல்ல, அவன் கெட்ட வார்த்தை சொல்றான். சொல்லு. தெரியுதா இல்லையா? பாலாஜியா இது ரெண்டு மூணு தெரியல. காது கேக்கலட்ட. அடுத்து யாரு? கிஷோர். கிஷோர் பெருசு பாலாஜியா? பென்சில் பாலாஜி. பென்சில் பாலாஜியா? பாண்டி. பாண்டி ஏய் நான் செம்ம அசிங்கமான வார்த்தை என்னன்னு தெரியல. குரங்கு குப்பனா என்னது? சொல்லுப்பா. உண்மையா? குரங்கு குப்பனா? இல்ல இல்ல இல்ல, அவன் வேற ஏதோ சொன்னான். என்ன சொன்ன சொல்லுமா? இல்ல அதான் சொன்னேன். பொய் சொல்லாத. இல்ல உண்மையா சொல்லு. குரங்கு குப்பன். உண்மையாவா? உண்மையா? சரி ஓகே. ஏய் அவரை பார்த்து என்ன
சொல்றா உள்ள போயிராம. இப்படி காமிச்சு பாலாஜினா என்னடா நினைப்பாங்க? ஒல்லி ஒல்லி பாலாஜியா? சரி, வெரி குட். பெஸ்ட் பேர் வந்து நம்ம பாண்டி வச்சதுனால பாண்டி மார்க் கொடுத்துடலாம். அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஏன் அவனுக்கு குரங்கு குப்பன் வச்சா? இல்ல என்ன வேற என்ன இல்ல, ஆடாராம சும்மா ஏதோ வந்து அடிச்சு விட்டான். சும்மா எப்படி உனக்கு தோணும்? ரீசன் சொல்லு. அவர் அமைப்பு அப்படி இருக்கா இல்ல என்ன அப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதை விட இவரு நிறைய டெவலப் பண்ணி விடுறாங்கண்ணா. அப்பெல்லாம் இல்ல, சும்மா சொன்னேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்காக அடுத்த கேள்வி. நீதானா அந்த குயில், அந்த பாடல்ல வரும் குயில் சத்தம் எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் எழுதிக்கிறானு பாருங்க. இல்ல அவனுக்கு 3 பேர் சிரமப்படுறான்னு கரெக்ட். நீ பெண்டானாலே ஸ்ட்ரைட்டா வரப்போகுது வாயில பழம். பாண்டி சொல்லுமா. குயில் சத்தம். அட அப்பா, என்ன நீதானா அந்த குயில் பாட்டுல வர குயில் சத்தம் இப்படிதான் கத்துமா? சரி, ஓகே. முருகேஷ் என்னது குயிலா? சொல்லிடு நீயே. கிஷோர். ஓ, இது ஏதோ சிக்னல் போல இருக்குது அவனுக்கு. ஸ்ரீராம இது ஆம்பளை குயில் போல இருக்கு மச்சான். அப்படியே அவனுக்கு. இந்த 4 குயில எந்த குயிலும் விலைக்கு போகாதனால எந்த குயிலுக்குமே நம்ம மார்க் கொடுக்கல. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருக்கேன். காலி கிளாஸில் ஜூஸ் உரியும் சத்தம் எப்படி இருக்கும்? அபாரம் அபாரம். ஃபர்ஸ்ட் யாரு? பாண்டி. ஜூஸ் ஜூஸ் கேட்டேன் நான். எலுமிச்சம்பழம் இருக்கா பாத்துக்கோ. உறிஞ்சு அது உள்ள போயிட போகுது. முருகேஷே அவன் சொல்றதுக்கு முன்னாடியே உறிஞ்சுனுக்குறான். எழுத்து விடுங்க, நல்லா விடுங்க. கிஷோர் வெறி கொண்டு விடுகிறான் மச்சான் அவன். என்னடா சவுண்டே இல்ல. கிளாஸ்ல ஒண்ணும் இல்ல, இருந்து தான வரும். என்ன என்ன யோசிச்சுங்கிற தம்பி ஸ்ரீராம்? யோசிக்கிறேன். சரி, எலுமிச்சம்பழம் துப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. முருகேஷ் பண்ணுமா. முருகேஷ் மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல எலுமிச்சம்பழம் அது முதல்ல இருந்து இல்லடா, சவுண்ட் எப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு முழுசாகர் எலுமிச்சம்பழத்தையே இப்படி கவரையே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம். வர மாட்டேங்குது சவுண்டு. ஓகே, காத்து தான் வருது. என்ன விசில் உருகும் போது ஒண்ணுமே இல்ல கிளாஸ்ல. இது மட்டும் தான் இருக்கு. ஸ்ட்ரா இருக்கு. இல்ல ஜூஸ் காத்து மட்டும் தான் இருக்கு. சிக்னல் கொடுத்தானே கேளுங்க. அதான் கேக்குறேன். நீமா கிஷோர். ஜன்னி வந்து இழுத்துக்கிறான் பாரு. ஸ்ரீராம் சவுண்ட் கரெக்டா இருக்கு. அதான் கரெக்ட். பெஸ்ட் சவுண்ட். பல காலி ஜூஸை காலி பண்ண ஸ்ரீராமுக்கு மார்க் கொடுத்துடலாம். பெஸ்ட் சவுண்ட் அதான். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு ரைம்ஸை பாடணும். பாண்டி பிரில்லியன்ட்ரா படிக்கிறது. தம்பி பாடுமா பாண்டி. சரியில்லை சரியில்லை. முருகேஷே இந்த படத்துல சொல்லி கொடுத்தாங்களா? அத மூதேவிங்களா ரைம்ஸ் பா. எல்லாம் ஒரிஜினல் ரைம் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருப்பீல, அதெல்லாம் சொல்லு. அந்த படத்தை சொல்லி கொடுத்த வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்க. சரி கிஷோர். அந்த ரைம்ஸ் அப்படியே சொல்ல மச்சான். தேவையில்ல. ஸ்கூலே போல எப்படா படிச்ச அப்படி? ரொம்ப நேரமா கடைசியில் ஒருத்தன் முட்டி நிற்கிறான். ஸ்ரீராமே சொல்லு. ஸ்ரீராமே முடியலாடு. அப்போ எத்தனை தடவை அதே வரும்? அப்ப என்ன பண்றது? ஒரே ஒரே வரும். அப்ப நீ துப்பிரு. நீ அந்த ரைம் சொல்லணும்னு செய்த ஆனரியா சொல்லு பாப்போம் பாண்டி. Twinkle twinkle little star, how I wonder what you are. அப்பாக்கா. பாத்துக்க, அந்த அளவுக்கு பிஸி ஆகறானுங்க. ரைம்ஸ் கூட ஞாபகம் இல்ல. ஓகே, பெஸ்டா ரைம் சொன்னது கிஷோர்னால கிஷோருக்கு ராம் மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன மாதிரி பதில் வரப்போன்னு தெரியல.
இரவில் தூங்கும் முன் நீங்கள் செய்யும் விஷயம் என்ன? முருகேஷ், தூங்குறதுக்கு முன்னாடிடா. தூங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? சாப்பிடணும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம். ஐயாண்ணே எதுக்கு தான் நீ இருக்கியோ. அடுத்து ஸ்ரீராம். ரிஜெக்ட். கேள்வி திருப்பி கேட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். பல் விளக்குவியா? தூங்குறதுக்கு முன்னாடியா? எந்திரிச்ச அப்புறம் பேட் ஹேபிட். பாண்டி. ஸ்ரீராம் ஜெயம் சொல்லிட்டு சீரியஸாவா? இல்ல போய் நான் பக்கத்துல படுப்பேன். நீ அவங்க கூட தான் படுப்பியா? டேய் ஏன்டா யாரோட வாங்க முருகேஷ். அண்ணா இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் உண்மை. பப்ளிக் ஷோ தெரியுமா உனக்கு? என்ன வார்த்தை பேசணும் மைண்ட் பண்ணி பேசு தயவு செஞ்சு ப்ளீஸ். அண்ணா சத்தியமா இவங்க ரெண்டு பேரும் சொன்னாலே இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் உண்மை. இருட்டா என்ன ஸ்ரீராமஜெயம் சொல்றது என்ன தப்பு? அதான் தப்பு சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். சொல்லுவேன் என் நம்பிக்கையா. ஒரு ஆஞ்சநேயர் அது சொல்றதுல தப்பே இல்லை. இவன் ஆஞ்சநேயர். மக்களே சொல்லுமா கிஷோர். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கியா? இல்லனா ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? ஆஹா மெசேஜ் வரும். யார் அனுப்புவா? யார் அனுப்புவான்னு கேட்டிங்க பாருங்க ஒரு கேள்வி. இது சரியான கேள்வி. ஓகே, இந்த கேள்விக்கு நீ 4 பேர் உண்மை சொல்லலாம். 4 பேருக்குமே மார்க் கொடுக்குறோம். நேர்மையை கேட்டு நான் வியக்கேன். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு. முருக கடவுளை எப்படி வணங்குவீர்கள்? அச்சாம்பார் பாண்டி காவடி எடுத்துக்கிறான். சொல்லுமா பாண்டி. ரிஜெக்ட். என்ன முருகனை எப்படி வணங்கணும்? ஏன் அப்படி பாக்குற அவ்வளவு நேரம்? முருகன் தான் வணங்குவியா? நாங்களாம் விநாயகனை வணங்குவோம். ஒன்று அப்பா முருகாம்பியா? முருகரடா கோயில் வாசல்ல இல்ல. அப்பா அவன் ஒழுங்கா காமிக்க வந்தான். கன்ஃபியூஸ் ஆகி இப்படி வந்து ஓகே ஸ்ரீராம். நடிகண்டா நீ நடிகண்டா. அவ்வளவுதானே? என்னடா மனசுக்குள்ள இருக்கு. கடவுள் மனசுக்குள்ள இருக்காரு. நான் சொல்ல வேண்டியதே அவன் சொல்லிட்டான். என்ன பண்றது மேட்ச் பண்ண தெரியாம வெறும் இப்படி மட்டும் சொல்லிட்டு என்ன விட்டுறீங்கன்னு சொல்றேன். பெஸ்டா சொன்னது நம்ம ஸ்ரீராம்ங்கிறதுனால ஸ்ரீராமுக்கு மார்க் கொடுத்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்து இந்த வஜ்ரம் படத்துல உங்களோட ரோல் என்ன ரோல்? ஸ்கூல் பையன் மாதிரி தான் எல்லாருமே. ஸ்கூல் பையங்க நீங்க 4 பேரும். விடு படத்துல இருந்து போட்டோம். சரி ஓகே, இந்த முதல் சுற்றினுடைய இறுதியில நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ இவனுக்கு படிக்கவே தெரியல. அனுமார் ஏசு ஜீசஸ். சம்பந்தமே இல்லாத ஒரு கடவுள். இனிப்பு ஐல என்னடா இருக்கு? அல்வா. ஐல அல்வாவா? சொன்ன பதில் மாட்டிக்க ஏறிக்கிறேன். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் கோ பிரசன்டட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். ஓகே, வெற்றிகரமான நிகழ்ச்சியோட 2வது சுற்றுக்கு வந்துட்டோம். அட்ரா சக்க இந்த அட்ராசக ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்க 4 பேர்ல இருந்து ஒருத்தர் இந்த சென்டரா வந்து நின்னுடுவீங்க. இன்னொருத்தர் இங்க வந்துட்டு ஆக்ட் பண்ணி காமிப்பீங்க அந்த பேப்பர்ல இருக்கிறத. தம் சரத் மாதிரி. இவர் என்ன நடிச்சு காட்டுறாரு நீங்க கரெக்டா சொல்லணும். ஆனா உங்களால சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? 4 பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க. ஒரு பதில் சொல்லும் போதும் உங்களுக்கு பரிசுகளை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. பாத்துருக்கோம், முன்னாடியே பாத்துருக்கோம். போறன்ற அளவுக்கு பரிசு கொடுப்பாங்க. நீங்க அதை வாங்கிக்கிறது வாங்கிக்காம இருக்கிறது உங்க இஷ்டம். கிளப்புங்கள். நம்ம அட்ரா சக்க ரவுண்ட்ல முதலாவதா களம் இறக்க போகிற போட்டியாளர் கிஷோர். வாங்க கிஷோர். அடி யார் கூப்பிடுறீங்க கூட? மாடி. ரெடி? நாங்கள் வளர்த்த 4 செல்ல கிளிகள். வாங்க ரெடி. உங்களுக்கான தீம் ஸ்போர்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியா இவர் நடிச்சு காமிக்க இவங்க அடிச்சு காமிப்பாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல மாட்டான். பாஸ்கெட் பால். Your time starts now. ஏய் மச்சான் வா. லிப் மூமெண்ட் இருக்கு. லிப் மூமெண்ட் இருக்கு. இங்க பாருடா. டென்னிஸ்.
டென்னிஸா பந்தேல ஏய் ஓகே ஆயே திறக்க கூடாதுங்கறேன் லிப் மூவ்மெண்ட் கூடாது ஏய் எந்திரி ஏய் ஓ பால் லிப் ஏய் இங்க பாரு சரி அடுத்து வாங்க பண்ண கொண்டா எடுத்து கொடுத்து அடி வாங்க அது அடுத்து போ ஏய் அண்ணா அது என்ன விளையாட்டுன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படியே என்ன வருது அம்மா லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் ஏய் சொல்லிட்டானா ஏய் சும்மா நீ வாய் திறக்காதமா ட்ரிபிள் ஜம்ப் ஏய் அடுத்து 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 போடா வெயிட் லிஃப்டிங் ஆ அண்ணா அடுத்து சொல்லுங்க ஏய் என்ன ஏய் இங்க பாரு நான் சொல்றேன் அவன் உயிர் போயிரும் முருகனாரி நடிச்சு காமிக்கிறதுல உண்டிகோல் டைம் அப் உண்டிகோலா அது என்ன உண்டிகோலா போவா? அது உண்டிகோலா ஆரோன் போவா இவனுக்கு முதல்ல என்ன ஸ்போர்ட்ஸ்னே தெரியல அப்ப ஒன்று ரெண்டு தான் தெரியல மத்தலாம் நான் கரெக்ட்டா ஒண்ணு ரெண்டு தெரியலையா? அவன் என்ன பார்க்கவே இல்ல நான் எப்படி அவனுக்கு சொல்லிவே கொடுக்குறது என்ன சார் ஓடி ஓகே பாண்டியனுடைய அற்புதமான நடிப்பாளர் நம்ம கிஷோர் ஒரே ஒரு மார்க் எடுத்துக்கிறாரு ஐயோ நான் என்ன நிலைமைக்கு போக போறேன்னு தெரியல ஓகே பாண்டி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து நல்லா பண்ணுவான் நான் கிஷோர் நல்லா பண்ணல வந்திருக்காரு. நீங்க நல்லா பண்ணதுனால அவரு நல்லா பண்ணுவார் பாண்டி உங்களுக்கான தீம் ரொம்ப ஈஸி காமெடி ஆக்டர் ஒரு காமெடி ஆக்டர்ஸ் மாதிரி இது நடிச்சு காமிப்பார் லிப் மூமெண்ட் இருக்க கூடாது நடிச்சு காமிப்பார் நீங்க ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ரெடி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஐயோ எங்க அடிக்கிறீங்க பவர் ஸ்டார் இதுக்கு மேல அடிக்கிறோம் ஐயோ ஐயோ என்னது ஏறு ஏறு மேலே ஏறு வேற 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 நோ லிப் மூமெண்ட் வேற வேற கேக்குறது எல்லாத்தையும் மேல ஏறு. பார்த்து மெதுவா பையன் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அடிங்கப்பா உங்க பசங்க நான் அடிச்சாங்க பின்னாடி இருந்து யாரு மச்சான் அது ஏய் ஏறு யாருன்னு கேட்டா இருங்கப்பா இது ஏறிங்க அடிக்காத ஏறுனதான் சரி வேற ஏய் இத விட இப்ப நான் நடிச்சு காமிப்பா இருங்கப்பா ஏறிக்கிறேன் என்ன எத்தாந்தாங்கறாங்க ஐயோ இல்ல வாயில எச்சிக்கிச்சல ஊத்துது தெரியல மெதுவா அடிக்கப்பா டைம் முடியலையாப்பா டைம் முடிச்சிருங்கப்பா டைம் முடிஞ்சிருச்சு இங்க பாருப்பா என்னது என்னது பண்ணு பாண்டி லொடுக்கு பாண்டி கருணாசு இப்படி நடிச்சு காமிச்சு நீனு காமிக்கிறான் ஓ அதனால தான் என்ன காமிச்சு சரி ஓகே ஒண்ணே ஒன்னு சொன்னேன் பவர் ஸ்டார் அது என்ன ரியாக்ஷன் பண்ண நான் பார்க்கல ஓகே இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பழிக்கு பழி தீர்த்தார் மிஸ்டர் கிஷோர் ஒரு மார்க் எடுத்துக்கிறாரு பாண்டி பலிலா தீக்கல எவ்வளவு நடிச்சு காட்டினேன் அட்ராசகா ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் ஒளிந்து கொண்டிருக்கிற முருகே ஓ நீங்க தான் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ஓகே முருகேஷ் ரெடி ரெடியா இருக்கீங்களா அடியாங்க ரெடியா இருக்கு உங்க குலதெய்வம் எது படிச்சா தெரிஞ்சிடும் நான் சொல்லுவேன் இடையில பாருங்க இடையில சொல்லுவியா சரிம்மா ஆன்சர் சொல்ல மாட்டேன் உனக்கான தீம் வந்து ஒவ்வொரு வாகனங்களை இவர் சொல்லுவார் நடிச்சு காமிப்பார் இங்க ஸ்பேர் பார்ட்ஸா நீ இருப்ப சரியா ஆல்ரெடி அப்படிதான் இருக்கான் ஓகே your time starts now கேளுடா ஏய் கேளுடா கேட்டா இல்ல நடுறா என்னது மெதுவா சைக்கிள் சைக்கிளா என்ன திருப்பி அடுத்து போலாமா காரு ராலி யாரி குடும்பத்தை சேர்ந்த வாகனமா சொல்லு டெம்போ ஆ டேய் பையட்ட பையாடிங்கப்பா என்ன பைக்கா காரு என்ன அப்படி அடுத்து கேளுடா டேய் போதும் நீ ஆட்டினே இருக்காத அடுத்து ஏய் டேய் டேய் நீங்க ரெண்டு பேரும் தான அதிகமா இருக்கிறீங்க ஹெலிகாப்டர் ஏய் எத்தனை நாள் கிடைக்கும் இந்த பீஸ் மேல ஏய் ஏறா போய் என்ன லிப் மூவ்மெண்ட் பண்ணானா டேய் டைம் முடிஞ்சே
நம்ம முருகேஷ் 3 மார்க் எடுத்துக்கிறாரு. ஓகே ஸ்ரீராம், உங்களுக்கான தீம் கடவுள்கள். ஒவ்வொரு கடவுள் காடோட நேமா இவர் நினைச்சுக்காங்க பார். முருகேசா முருகேசா டச்சனே இருக்காத. முருகேசா யா ராசா, உனக்கு வராத வேலையை பண்ண சொன்னாலும் தயவு செஞ்சு அது சிறப்பா பண்ணியே மார்க் எடுத்து கொடுத்துடுறா. ஓகே the time starts now. சிவன் 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 என்னடா முருகரா அடுத்தது. ஐயோ இவனுக்கு படிக்கவே தெரியல. அனுமார் அனுமார் ஏசு ஜீசஸ் சம்பந்தமே இல்லாத ஒரு கடவுள். ஏய் மெதுவா மூஞ்சி அடிக்காதீங்க. சாய் பாபாவா? அடுத்து போ. டேய் நடித்து தாடா நாயே. எப்படி நடிக்கிறதுக்கு வந்து பரமேஸ்வரனா? எல்லாத்துக்கும் காலத்துக்கு இப்படி நின்றா மச்சான். சிவனாடா? சரி அடுத்தது. வேற யாரா காலத்துக்கு எடுத்துடா. சிவனா? ஓகே. ஐயோ போய் பிரம்மா பிரம்மா. ஏய் என்னடா விஷ்ணு விஷ்ணு. காளியாத்தா பத்திரகாளி பத்திரகாளி. ஐயோ போச்சுடா செட்ட உடைக்கறான்டா. கிருஷ்ணன் கிருஷ்ணன். டைம் அப். யோ டைம் அப் யா நிறுத்துங்க. டைம் அப். சூப்பர். இவன் ஏன் கைத்தறனா சொல்லு மச்சான். என்ன நல்லா நடிச்சே நீ கைத்த. ஆக்சன்டா பண்ற. அதான் அங்க அடிச்சிங்கல வாங்கியாச்சு. பாலாஜி எனக்கு ஒண்ணு கேளு. எந்த சாமி பேர் கொடுத்தாலும் கிஷோர் உடனே ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்போம். அதாவது இவன் காலத்துல வந்து இப்ப நடராஜர் சிவபெருமான் கூட ஹனுமானுக்கு இப்படி பண்ணிட்டா மச்சான் ஃபர்ஸ்ட். அப்புறம் டேய் அப்படிங்கிறான். காளிக்கு பதட்டத்துல சொல்ல தெரியல, தடுமாறுறான். அவனே புரிஞ்சுக்கிட்டான் இவன் காளி தான் சொல்றான் போல இருக்குன்னு. சரி பரவாயில்ல, ஏதோ நீ தப்பா நடிச்சாலும் மார்க் வாங்கிருக்கானே இல்லையா, அது முக்கியம். அதான் நமக்கு முக்கியம். வெரி குட் மார்க் நீ நம்பி. ஆமா, இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் 5 மார்க் எடுத்திருக்கீங்க. அவன் சொல்றான் என்னடா கேம் இது, அடியும் கொடுக்குறீங்க மார்க்கும் கொடுக்குறீங்க. என்ன எக்ஸ்கியூஸ் மீ. தீப்பொறி திருமுகம். ஐயம்மா அதுக்கு திரும்பிட்டாங்களே. தீப்பொறி திருமுகம். இனிப்பு. இனிப்பு. ஐல என்னடா இருக்கு? அல்வா. ஐல அல்வாவா? சொன்ன பதில் மாட்டியே ஏறிக்கிறேன். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மென்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். ரூல்ஸ் என்னன்னா, நீங்க இது மேல உட்காந்துருவீங்க, மகன் உண்ட கேள்வி கேட்பாரு. ஆனா அந்த பேஸ்மெண்ட் ஒருத்தர் நிக்காத, ஆடிட்டே இருக்கும். வலிக்கு விழுந்துறீங்க, மறுபடியும் ஏறி உட்காந்து பிறகு கேள்வி கேட்பாரு. ஓகேவா? அந்த டிஸ்டர்பன்ஸை தாண்டி நீங்க பதில் சொல்லணும். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் எவ்வளவு அதிகமான பதில் சொன்னீங்களோ அவ்வளவு அதிகமான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவதா களமிறங்க போகிற போட்டியாளர் அன்பு தம்பி கிஷோர். ஓகே கிஷோர், உங்களுக்கான தீம் பிரபல ஃபோக் மற்றும் கானா பாடல்கள். அந்த பாட்டு வரியை நான் சொல்லுவேன், அதோட இசையமைப்பாளர் யாருன்னு நீங்க சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர். ரொம்ப ஈஸி தான், ஈஸியான சாங்ஸ் தான். சரி ஓகே. ஆல்ரெடி பயங்கர ஹிட்டான சாங் தான் எல்லாமே. ஓகேவா கிஷோர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பா ரெண்டு கையில ஹோல்ட் பண்ணு. ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி. விஜய் ஆண்டனி சார். கொத்தச்சாவல் லேடி நீ கோயம்பேடு வாடி. ஐயோ ஏய் அதுக்கே கொத்தாச்சாடி வரைக்கும் போறேன். தேவா சாரா? ஓகே. ஓ போடே ஓ போடே. அடுத்து வாடா மாப்பள வாழைப்பழ தோப்புல. டெனிஸ் பிரசாத் சார். எப்ப மாமா மாமா ட்ரீட். எப்ப மாமா ட்ரீட். டிமான் சார். வர்றா டார்லிங் நம்புக்கு. அனிருத். வர்றா உசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு. ஏராமன் சார். காசு பணம் துட்டு மணி மணி. சந்தோஷ் நாராயண் சார். அழகராயா. டோன்ட் வரி பி ஹாப்பி. ஓ கரெக்ட்டா ஏறி சுத்திங்கனா டோன்ட் வரி பி ஹாப்பின்ற. ஏ மச்சான் பாட்டு பேர். பி ஹாப்பி. சீக்கிரம் சீக்கிரம். இருங்கடா. டோன்ட் வரி பி ஹாப்பி. யாரு?
தெரியல. டோன்ட் வரி பி ஹாப்பி. தம்பியா டைம் அப். அண்ணா வெல் ட்ரை. இந்த ரவுண்ட் பார்த்துருக்கீங்க கிஷோர், நீங்க 7 மார்க் எடுத்திருக்கீங்க. Thank you. அடுத்ததா நம்மளுடைய பலியாடு பக்கோடா. உங்களுக்கான தீம் ஐ வரிசை பெயர்கள். கடவுள் இருக்கலாம், திரைப்படமா இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஐல ஆரம்பிக்கணும். ஓகேவா? உனக்கு ஒரு மார்க் சும்மா கொடுக்குறேன். ஐ கடவுள் பேர் ஐயப்பன் அந்த மாதிரி. ஆமா. ஓகேவா? ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. திரைப்படம். ஏய் மாடு மேல இருந்து பாத்து. ஐ படம் இருக்குல்ல. ஏய் என் என்ன 50. இனிப்பு. ஐல என்னடா இருக்கு? அல்வா. ஐல அல்வாவா? சொன்ன பதில் மாட்டி ஏறிக்கிறேன். இனிப்பு. வேற எங்க போங்க. மாதம். ஐப்பசி. வர்றா ஒரு பாடல். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கீழே தள்ளி விட்டுறாங்களே. பாடல். ஐயெல்லாம் ஆவாவே தெரியும். இருங்கப்பா. அப்பா டேய். ஓகே, ஒரு ஏரியா, இடம். ஐயப்பன் நகர். ஒரு மன்னர் பேரு. ஐயர் இல்லையா? ஒரு பொருள். ஐலையா? ஐயோ எனக்கு நம்ம இப்படி தான் போறீங்க. டைம் அப். எந்த ஊர்ல ஒரு மன்னர் ஐயரா இருந்திருக்கார்? ஐயோ மன்னர் ஐயரா அடிச்சு விட்டேன். ஆனா இனிப்பு அல்வா நம்பர் தம்பி டேய். அது காரணம் இருங்கப்பா. இந்த சேமியா. ஓகே மிஸ்டர் பாண்டி, சொல்லுங்கண்ணா. உண்மையிலேயே பாண்டி கொடுத்த தீம் கஷ்டம் தான். அதுல ஒரு பெஸ்டா அட்டெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்காக ஒரு பலத்தை கை தட்டேன். ஓகே மிஸ்டர் பாண்டி, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப கூட இவ்வளவு மார்க் எடுத்தது கிடையாது. 4 மார்க் எடுத்திருக்கீங்க. அண்ணா டேமேஜ் எது இருக்கா? நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் நம்ம ரவுண்டோட சிங்கம் முருகேஷ். முருகேஷ் ரெடியா? உனக்கான தீம் வந்து வடிவேல் சார், வைகைப்பேல் வடிவேல் சார் நடிச்ச படங்கள்ல அவரோட கேரக்டர் நேம் சொல்லுவேன். என்ன படத்துல அது வந்ததுங்கிறது நீங்க சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆரம்பிச்சு விடுங்க. செட்டப் செல்லப்பா. செட்டப் செல்லப்பாவா? மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காங்க. டேய் ஏய் எந்த இடத்துல மாட்டிட்டு நீ படுத்திருந்தேன்னு தெரியுமா? என்ன பொசிஷன்ல படுது? அடுத்த கை போங்க. ஓகே, பிச்சுமணி. வந்து அரசு. கைப்புள்ள. வின்னர். தீப்பொறி திருமுகம். ஐயம்மா அதுக்கே திரும்பிட்டாங்களே. தீப்பொறி திருமுகம். அடுத்த கை போங்க. பாடி சோடா. பாடி சோடா. அடுத்த கேள்வி போங்க. இல்ல போனா போக்கிரி. ஸ்னேக் பாபு. டேய் புட்பால் அடிக்காதடா. உளுந்தா மொத்தமா அகன்ற போகுது. தள்ளி விடுறா. முருகேஷ். இருடா ஒரு முருகேஷ் கால் வச்சு. டைம் அப். அப்பா. ஏய் நான் சுத்தவே இல்ல. நான் உனக்கு பார்த்து கொஞ்சம் பண்ணு. டேய் அவன் ஏறி உட்காரவே இல்லடா. உட்காரவே இல்ல. மாட்டு மேல ஏறி சவாரி சைடெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கான். விழுந்தா விழுந்துற வேண்டியதானே, ஏன் விழாம நீ அப்படியே ஃபுட்பால் அடிச்சுனே இருக்கற? கேள்வியில் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன்ல. கேள்வியில இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டானா? ஆனா அவன் சொன்ன பதில் இல்ல. அடுத்த கேள்வி. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க தெரியுமா? தெரியல, சொல்லுங்க ஏதாவது. 3 மார்க் எடுத்திருக்கீங்க முருகேஷ். ஏய் நான் 3 மார்க் எடுத்துர்க்கேன்டா. மார்க் விடு, அங்க 2 ஊந்துக்கு எடுத்தும் போ. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் ஓவரா பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற ஸ்ரீராம். உங்களுக்கான தீம் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கில பேய் திரைப்படங்கள். ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? என்னது புரியல? 1.5 வருஷமா ஷோ பண்றோம் 2 பேரும். எப்படி இருக்கும் நினைச்சுக்கோ. அதாவதுமா இங்கிலீஷ் படத்தோட பேரை தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். ஓகே. அது எல்லாம் பேய் படம்னு இவங்க சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா படத்தோட பேரை தமிழ்ல சொல்லுவோம், அதை இங்கிலீஷ்ல நீ சொல்லணும். ஓகே. இப்போ உதாரணம், வெற்று கிரகவாசி.
வேட்டைக்கார வாசினா ஏலியன். அதான் இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, your time starts now. டைம் ஸ்டார்ட் நவ் சொல்லி 1 நிமிஷம் கூட ஆகல. ஆறாம் அறிவு. ஆறாம் அறிவா? 6th சென்ஸ். பேய் செத்து போச்சு. கோஸ்ட் டை. கோஸ்ட் டை. கோஸ்ட் டைன்னு ஒரு படம் வந்திருக்கா? ஏய் இவன் வைக்கிறான். அம்மா டேய் எங்கடா தூங்கிற? டேய் ஸ்ரீராம், நோ என்ட்ரன்ஸ். அம்மா திரும்பி வந்துட்டாங்க. மதர் கம் ரிட்டர்ன்ஸ். டேய் அப்படியே சொல்லாத. படத்தோட பேர் சொல்லியா? மம்மி ரிட்டர்ன்ஸ். ரம்பம். சா மூடு பனி. மூடு பனியா? மிஸ்டா என்னது இது? க்ளோஸ் மிஸ்டா. டேய் ஒழுங்கா சொல்லுப்பா. ஒழுங்கா சொல்லுடா. எப்படி வா சொல்லு. ஓகே, அமைதியான படமா. தம்பி டேய் என்னடா பண்ற? ஐயோ எப்பா கேள்வி கேட்க மாட்டாங்க. அமைதியான படமா? சைலண்ட் ஃபிலிம். ஓகே, விடியல் இறந்து போச்சு. மார்னிங் டெத்தா? டைம் ஆஃப். அதாவது நீ சொன்ன ஒவ்வொரு பதிலுக்கும் மனசு விட்டு சிரிச்சது கிஷோர் தான். அப்படி பதில் சொல்லிருக்கேன். அப்படியே அவ ட்ரான்ஸ்லேட் பண்ணுவ. டேய் என்னடா அது மதர் ரிட்டர்ன்ஸ்? வேற எப்படி பதில் சொல்றீங்க? நீ வேற அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னீங்க. பா அது படம் பேர்ப்பா. ஆனா இந்த நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். 60 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்படி நீட்டா வாக்கல மாட்டு மேல படுத்த ஒரே ஆள் நீதான். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் அவர்கள் 4 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். இந்த 3வது சுற்று மிக சிறப்பாக நடந்தாச்சு. இந்த 4 பேர்ல இருந்து தான் ஏதாவது ஒரு 2 பேர் ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறீங்க. அதுல யார் வின்னர் ஆக போறா, யார் ரன்னர் ஆக போறாங்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் வஜ்ரம். இதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். வெல்கம் பேக். சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்ட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிற 2 பேர் ஸ்ரீராம் அண்ட் கிஷோர். ஓகே, உங்க 2 பேர்ல யாருக்கு ஜெனரல் நாலேஜ் அதிகம்? அப்படின்னா என்ன அவன் ஒன்ன காமிக்கிறான், நீ அப்படின்னு கேட்குற? ஓகே, இந்த ஃபைனல் ரவுண்ட் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்ல மச்சான். மகேஷ் மொத்தம் உங்ககிட்ட 7 கேள்வி கேட்பார். எஸ். அதே கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர், இன்னொருத்தர் ரன்னர். அதே மாதிரி ஒரு தடவை கேள்வி கேட்கும் போதும் பதில் தெரிஞ்சா ஓடி போய் அந்த பால் எடுத்துடணும். எது பால் எடுத்துனண்டா பதில் தெரியலன்னா என் உயிரெடு. பால் எடுத்தாலும் உயிரெடு. யார் ஃபர்ஸ்ட் பாலை பிக் பண்றீங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். பாலை எடுக்காதவங்க வந்து செகண்டா தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா கூட இன்னொருத்தர் தெரியலனாலும் சும்மா இருக்கக்கூடாது. அவங்க பால் எடுக்கூடாம தடுக்கணும் போய். அது பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கூடாது. நீங்க முதல்ல எடுத்துடணும். ஓகே, ரெடியா? போயிடலாமா? முருகேஷ், உங்களுக்கான முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் போரிட்ட பெண் யார்? என்ன யாரா வரத எடு? என்ன 2 பேரும் ஓடி வந்து கிட்ட வந்து நின்னு அப்படி கேலி பய சொல்லுங்க. போஸ் கொடுக்குறீங்க. சொல்லு. ஜான்சி ராணியா? ஜான்சி ராணி லட்சுமி பாய். தமிழ்நாட்டுல? ஓ தமிழ்நாடு. ஆமால. ஐயோ பேர் தெரியுமே. ஈஸி நான் சொன்னா ஐயோ அப்படின்னு. பாண்டி தேவையில்ல டிஸ்கஷன் பண்ணாதம்மா. அது தெரியாது. விட்டுரு. சைக்கால விட்டுரு. தெரியலையா? ஓகே. ஸ்ரீராம். நீ அப்படியே வளர்ந்தீங்க வரைக்கும் மீச பொய்யால. அட கேலி தாண்டா உன்கிட்ட கேட்டாங்க. ஐ திங்க் சோ கூகுள்ல சர்ச் பண்ணனும்னு நினைக்கிறேன். -1 மார்க் ஸ்ரீராமுக்கு அதிகமா பேசுனதுனால. ஓ மை காட். நோ இதெல்லாம் தப்பு. கரா சுத்த கை எடுத்துங்க. பாண்டி உன் ஐடியாக்கு ஏதாவது சொல்லு. என்ன தமிழ்நாட்டுல எலிசபெத் ராணின்னு சொல்லிட்டு யாரோ? டேய் தமிழ்நாட்டுலடா. தமிழ்நாடு இந்தியாவுல சொன்ன எலிசபெத் ராணியா? அவர் கடலுக்கு கடந்து ஃபாரின் போயிட்டாப்ல. இது கேள்வியோட அல்டிமேட் பாருங்க. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் போரிட்ட பெண் யார்? யார் தலைமை தாங்கினாங்களோ அவங்க ஆங்கிலேயரே அவங்க தானே தெரியல. நான் தயவு செய்து அந்த கூட கேளுங்க. கேள்வி வேலு நாச்சியார் என்பது சரியான விடை. அந்த பேர் இருக்கே. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2வது கேள்வி. உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை அதிக தடவை வென்ற நாடு எது? சொல்லுங்க ஸ்ரீராம். பிரேசில்.
பிரேசில் என்பது சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்திய தலைமை தேர்தல் கமிஷனரை நியமிப்பவர் யார்? 1 2 3 போங்க நடக்குனே. டேய் வேணே பைய போறாங்க. டேய் சொல்லுமா. மக்களே ஆப்வியஸ்லி இதுக்கெல்லாம் -1 கொடுக்க மாட்டீங்களே? இல்ல மக்கள் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜனாதிபதியே யார் முடிவெடுக்கிறதுன்னு அவர் பண்ணுவார் தேர்தல் கமிஷன். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறவர் யார்? அதுக்கு மேல உள்ளவர். அதுக்கு மேல உள்ளவரா? முருகேஷ். ஏதாவது சொல்லுமா. ஜனாதிபதி. ஓகேவா? ஓகே, நீங்க சொன்ன பதில் தப்பு. சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்திய அரசியல் வரலாற்றில் முதலில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? டேய் பைய போ. இதுக்கு மட்டும் வேமா ஓடி. பிரதமர்னா யாருன்னு தெரியாது. இதுல ராஜினாமா பண்றதுக்கு குஜராத்ல கூட திடீர்னு மறந்து போச்சு. இப்பதானே ராஜினாமா பண்ணாரு. அவன் இப்பதான். ஆனா அது ஒரு 200 வருஷம் கூட இருக்கு. அப்ப எனக்கு தெரியும். இந்த பால்படி 200 வருஷம். ஏன்டா நீ அப்துல் கலாம் இப்ப சொன்னா அப்துல் கலாம். பேசாமறா. இல்லனா வந்து ரமேஷ் செல்வன் சார் டைரக்டர் கால் பண்ணி உங்க 2 பேர் போர்ஷன் மட்டும் எடிட் பண்ண சொல்லிடுவேன் நானு. இருக்கு. அத பண்ண படம் நல்லா ஆயிடும். சரி சொல்லுமா, நீ சொல்லுமா, ஆன்சர் சொல்லு. மறுபடியும் அதிகமா பேசினால -1 மார்க். ஏன் கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம். அப்படியா? வாட்ச் பாய். ஓகே, நீங்க சொன்ன பதில் தவறான விடை. Thank you. Accept. மொரார்ஜி தேசாய் என்பது மிகச் சரியான விடை. நல்ல பேரே வாயில் நுழையாது. நீங்க இப்படி தான் சொல்றீங்க, எப்படி நுழையும்? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் படித்து டாக்டர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி யார்? டேய் இப்பதான் எக்சர்சைஸ் பண்றாங்க. இப்பதான் வார்ம் அப் படிக்கறாங்க பண்ணுவாங்க. ஏய் என்ன மச்சான்? அது தெரியாதுக்கு நான் ட்ரிக்ஸ் வேலை பண்ணி. நாங்க சொல்லட்டுமா? நீ சொல்லிட்டாங்க. முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி என்பது மிகச் சரியான விடை. 1 மார்க்டா, 1 மார்க். எப்படிமா கிளிக்க போறதுல எப்படி? சமூகவியல்ல படிச்சேன் 10th ல. இருங்க, எப்படி? சோசியல் சயின்ஸ் சமூகவியல் பாடத்துல படிச்சானா? 1 மார்க். பப்ளிக்ல 1 மார்க்டா அது. இதுல 1 மார்க் தம்பி. அதாவது நாங்கலாம் எக்ஸாம் எழுதிட்டா அப்படி ஃபுல்லா மறந்துடுவோம். இவன் ஞாபகம் வச்சிருக்கானா பெரிய விஷயம் அது. வெரி குட். படிச்சிருக்கேன்டா. சூப்பர். 2 பேர் பதில் சொல்லாம இதுல பெருமை வேற அவனை பார்த்து. ஒழுங்கா அடுத்த கேள்வி. மொத்த நான் வரைக்கும் 5 கேள்வி கேட்டிருக்கேன். 2 பேர் ஒரு கேள்விக்கு சரியான விடை சொல்லியிருக்கீங்க. மீதி 3க்கு சொல்ல. பாப்போம், இன்னும் 2 கேள்வி இருக்கு. இந்த 2ல யார் வந்து ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு அடுத்த கேள்வி. எழுதிட்டாங்களா அந்த கேள்வியை? ரைட். எந்த விலங்கின் பாலில் பசுவின் பாலை விட 10 மடங்கு இரும்பு சத்து அதிகம் உள்ளது? ஓடுவாங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எதுமா? ஒட்டகப்பால். எப்படி தெரியும்? சொல்லிச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதான் ஹைட் ஆக்குனா உடனே அது பால் கொஞ்சம் ஹைட்டா வந்துடும். 10 மடங்கு புரதச்சத்து. புரதச்சத்து இல்ல, இரும்பு சத்து. இரும்பு சத்து. புரதச்சத்து இல்ல, அது புரதச்சத்து. கேள்வி எவ்வளவு கிரிட்டிக்கலா எழுதிறான் பாரு கங்காரு. ஒட்டகப்பால். நீங்க சொன்ன பதில் சரியான விடை. ஓ மை காட். ஓகே, உங்களுக்கான இந்த இறுதி சுற்றுலா இறுதி கேள்வி. கிஷோர், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சமமாயிரும். ஓகே, உங்களுக்கான எழுதிட்டாங்களா இந்த கேள்வியும்? எல்லாமே எழுதிறான்ப்பா. இது நான் சொல்றேன், நீயே சிரிக்கிறியா இல்லையான்னு பாரு. உங்களுக்கான இறுதி கேள்வி. ஏபிசிடி இந்த 4 விட்டமின் இருக்கிற ஒரே பழம் எது? பிடிங்கிட்டு போயிட்டானே. ஆன்சர் சொல்லணும். வாழைப்பழம். தப்பு. அந்த குடு. ஆப்பிள். தப்பு. பாண்டி சொல்லாம பாரு அண்ணாச்சி. சொல்லுமா ஏதோ ஒன்று. ஐயோ, பலாப்பழம். பலாப்பழம். என்னது? பலாப்பழம். நாங்க எழுதினவருடைய பேர் என்னதுடா? வாழைப்பழம் என்பது சரியான விடை. இந்த பந்து உங்களுக்கு தான். இந்த எபிசோடோட வின்னர் ஸ்ரீராம், ரன்னர் கிஷோர். இந்த எபிசோடோட வின்னர் மிஸ்டர் ஸ்ரீராம் அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குகிற ஒரு கிஃப்ட். ஏன்டா வேண்டாம்? ஓகே, இந்த எபிசோடோட வின்னர் நம்ம கிஷோர் அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குகிற ஒரு கிஃப்ட்.
ஆதரவு பரிசு இல்லையா எங்களுக்கு? ஆதரவு பரிசு வெளியே புடச்ச தட்டுக்கு தட்டுப்பா. நீங்க ஏகப்பட்ட அமக்கலம் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது வஜ்ரம். உங்களோட 3வது ஹிட்டா ஹேட்ரிக் ஹிட்டா இது அமையறதுக்கு எங்க NKTP டீம் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இதே மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் இன்னும் கலகலன்னு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறது வாழும் சார்லி சாப்ளின், தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பாருங்க சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவான். பவர்ட் பை MCR வேஷ்டிகள் மற்றும் சட்டுகள், கோ பிரசிடென்ட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். ஒரு நிமிஷம் சார்லி சாப்ளின், வாழும் சார்லி சாப்ளின்.